வணக்கம். இது கலைக்கதைக்களம். வெல்வதற்கே தோல்வி, எழுவதற்கே வீழ்ச்சி. வெற்றி மனிதனுக்கு கனவு, தோல்வி மனிதனுக்கு சோதனை. ஆனால் வாழ்க்கையில் வெற்றி நமக்கு அனுபவம் கற்றுக் கொடுக்கிறது, தோல்வி நமக்கு வலிமை கற்றுக் கொடுக்கிறது. இது ரவியின் கதை. ஒரு மனிதன் எப்படி தோல்வியை சமாளித்து வெற்றியை அடைந்தான் என்பதை பார்க்கலாம். ரவியின் வயது நடுத்தர, எப்போதும் முன்னிலையில் இருப்பவராக இருந்தான். அவன் மனதில் ஒரே இலக்கு, எல்லா பரீட்சைகளிலும் முன்னிலை, எல்லா முயற்சிகளிலும் வெற்றி. ஆனால் வாழ்க்கை அவனை சோதிக்கத் தொடங்கியது. ஒரு முக்கிய பரீட்சையில் ரவி தோல்வியடைந்தான். அந்நேரம் அவன் மனதில் வந்த கேள்வி, நான் ஏன் முயற்சித்தேன்? எல்லா முயற்சியும் வெற்றியற்றது. கண்ணீர் கலந்த அந்த நொடிகளில் அவன் உணர்ந்தது, தோல்வி நம்மை முடக்குவதல்ல, அது நம்மை சிந்திக்க வைக்கும் வாய்ப்பு. அவன் சொன்னது, இது முடிவல்ல, இது ஒரு துவக்கம் மட்டுமே. தோல்வி அவனுக்கு பயிற்சி கற்றுக் கொடுத்தது. அவன் தவறுகளை புரிந்து புதிய முயற்சிகளை தொடங்கினான். தினமும் சிறிய முயற்சிகள், சிறிய வெற்றிகள் அவனை ஊக்கப்படுத்தின. ரவி உணர்ந்தது, ஒவ்வொரு முயற்சியும் நம்மை வலிமை வாய்ந்தவர்களாக்கும். பல சந்தர்ப்பங்களில் மனம் முறிந்தது. சில சந்தர்ப்பங்களில் மனதை காப்பாற்ற முடியவில்லை. ஆனால் ரவி மனதை சுமந்து, நான் கைவிட மாட்டேன் என்று தன்னை உறுதிப்படுத்தினான். அதுதான் வாழ்க்கையின் உண்மை. முயற்சி செய்யாதவன் வெற்றியை அறிய முடியாது. நேரம் வந்து ரவி மீண்டும் பரீட்சையில் இறங்கி வெற்றி பெற்றான். ஆனால் இத்த வெற்றி வெறும் பரீட்சை வெற்றி அல்ல, முன்பு அனுபவித்த தோல்விகளின் பாடத்துடன் வந்தது. அது உண்மையான வெற்றி, மனதின் வலிமை, கடுமையான முயற்சி மற்றும் விடாமுயற்சியின் பலன். வாழ்க்கையில் தோல்வி வரும்போது மனம் தற்காலிகமாக வலியுறும். ஆனால் அதே நேரத்தில் அது நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது, நம்மை மேலும் வலிமை வாய்ந்தவர்களாக்கும். வெற்றி என்பது ஒரு இலக்கு மட்டுமல்ல, அது முயற்சியிலிருந்து கிடைக்கும் பயன், நம்பிக்கை மற்றும் ஆனந்தம். தோல்வியும் வெற்றியும் வாழ்க்கையின் இருமுகங்களே. நாம் கற்றுக்கொண்டது எவ்வளவு பாடமளிக்கிறது, முயற்சி எவ்வளவு வலிமை தருகிறது, அதுவே நம்மை வெற்றியடையச் செய்கிறது. நம்புங்கள், முயற்சி செய்யுங்கள், தோல்வியும் வெற்றியும் உங்கள் நண்பர்களாக மாறும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் இதிலிருந்து பாசிட்டிவ் சக்தியை பெறுவார்கள்.